பிக் பாஸ் லைவ்ல யாரா அந்த பையன் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து நடக்குது. ஒரு பவுலுக்குள்ள நிறைய சீட்டு வந்து இருக்கு. அதுல ஒரு சீட்டை வந்து எடுத்துட்டு அந்த வாக்கியம் வந்து யாருக்கு பொருந்தும் அப்படிங்கிற காரணமும் சொல்லணும் அப்படின்னு வந்து பிக் பாஸ் சொல்றாரு. ஃபர்ஸ்டா இந்த டாஸ்க்கை விளையாடுறதுக்காக அரோரா தான் வராங்க. அவங்க சீட்ல என்ன இருக்கு அப்படின்னா, எங்க சண்டை போட்டாலும் கோஷம் போடுறதுக்காக காக்கா மாதிரி 3 பேர் வருவாங்க அப்படின்னு வந்து இருக்குது. அரோரா வந்து பார்வதி, திவாகர், கலையரசன் இவங்க 3 பேரை வந்து சொல்றாங்க. காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பார்வதி இப்போ ஒரு சண்டை போட்டாங்க அப்படின்னா அதுல திவாகர் வந்து கண்டிப்பா இருப்பாரு. பார்வதிக்கு டயர்ட் ஆகும்போது திவாகர் வந்து அந்த இடத்த யூஸ் பண்ணி நிறைய வந்து பேசுவாரு. கலையரசன் வந்து சைலண்டா எல்லா வேலையும் பண்ணுவாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரெண்டாவதா கலையரசன் வந்து வராரு. உன் நல்லதுக்காக தான் சொல்றேன்னு சொல்லுவாங்க, ஆனா விஷ பாட்டல் அப்படிங்கிற சென்டென்ஸ் வந்து வருது. அவர் வந்து வினோத்தை வந்து சொல்றாரு, எல்லா விஷயத்திலயும் என்னதான் வந்து டார்கெட் பண்ணுவாரு, நாமினேஷன் பண்ணா கூட எனக்கு தான் ஓட்டு போடுவாரு, வெளியே வந்துட்டு நீயே வீட்டுக்கு போகணும்னு சொன்னல அதனாலதான் உன்னை குத்துன அப்படின்னு வந்து சொல்லுவாரு அப்படின்னு வந்து சொல்றாரு. அடுத்ததா வந்து இந்த கேம் விளையாடுறதுக்கு வினோத் வந்து வராரு. இந்த வீட்டோட அத்தான் செத்தான் யாரு அப்படின்னு வந்து வருது. அத்தான் அப்படின்னா வந்து ஸ்வீட்டா பேசுறது அப்படின்னு அர்த்தம் வந்து சொல்றாங்க. கனியை வந்து அதுக்கு வந்து சூஸ் பண்றாரு. என்ன சண்டை வந்தாலும் ஸ்வீட்டா பேசி சூப்பரா ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. செத்தான் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து கலையரசனை வந்து சொல்றாங்க. எந்த ஒரு சண்டை நடந்தாலும் நல்லா மூட்டி விட்டு வேடிக்கை பார்ப்பாரு அப்படின்னு வந்து சொல்றாரு. அடுத்ததா வந்து கமருதீன் வராரு. மேல் மாடி காலி, ஆனா உங்க மைண்ட்ல நிறைய பேர் இருப்பாங்க, யாராவது 2 பேர் சொல்லுங்க அப்படின்னு வந்து வருது. திவாகரை வந்து சொல்றாரு, எந்த ஒரு பிரெயினுமே இல்லை, சுயமா யோசிக்க மாட்டாருன்னு வந்து சொல்றாரு. இன்னொன்று வந்து பார்வதியை வந்து சொல்றாரு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா உயிரை கூட கொடுப்பாங்க, ஆனால் சண்டை வந்து ஆப்போசிட்டா வந்து டக்குன்னு மாறி பேசிடுவாங்க அப்படின்னு வந்து சொன்னாரு. அடுத்ததா திவாகர் வந்து வராரு. முகத்துக்கு முன்னாடி சிரிப்பாங்க, ஆனால் உள்ள போய் நாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சென்டென்ஸ் வந்து வருது. வினோத்தை வந்து சொல்றாரு, கலைக்கு எனக்கு சண்டை நடந்துச்சு அப்படின்னா பின்னாடி போய் நல்லா ஏத்தி விடுவாரு அப்படின்னு வந்து சொன்னாரு. ரெண்டாவதா வந்து கமருதீனை வந்து சொல்றாரு, யோசிக்கிற திறன் சுத்தமா இல்லை, கடுமையான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாரு அப்படின்னு வந்து சொன்னாரு.